السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனித மீலாது நபி விழாவை முன்னிட்டு மௌலிது மனாகிபுகளை முடித்துவிட்டு நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்பு வைத்து அவர்களை அறிந்து அவர்களை பின்துயர்வதுதான் இஸ்லாத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான அடிப்படை படிநிலைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முழுமையாக அறியாமல் அன்பு வைப்பது, அதே போன்று அவர்கள் மீது அன்பு வைக்காமல் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதனை அறியாமல் அன்பு வைத்தால் அந்த அன்பு இடைநடுவிலே துண்டித்துவிடும். அறிந்து வைக்கின்ற அன்பு நிச்சயமாக நிலைத்து நிற்கும். அறிந்த பின்னர் அன்பு வைத்து அன்பு வந்த பின்னர் ஒருவரை நாங்கள் பின்துயர்ந்தால் அது இஹ்லாஸான உள தூய்மையான பாதையாக, வழிபாடாக, நல்ல அமல்களாக அது இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாங்கள் அறிய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணங்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அம்மையாரிடத்திலே கேட்ட பொழுது, நமது தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணங்கள் முழுவதுமாக குர்ஆனாகவே இருந்தது என்று சொன்னார்கள். குர்ஆன் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த குர்ஆன் قل لو كان البحر مدادا لكلمات ربي, இந்த குர்ஆனுக்கு கடலை மையாக்கி விளக்கம் எழுதினாலும் لنفذ البحر قبل ان تنفذ كلمات ربي, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு விளக்கம் முடிவதற்கு முன்னால் கடல் வற்றிவிடும். வலவ் ஜினா பிமிஸ்லிஹி மததா, இந்த கடலை போல இன்னும் பல கடல்களை நாங்கள் மையாக கொண்டு வந்தாலும் குர்ஆனுடைய விளக்கம் பற்றி முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதுபோலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் குர்ஆனாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணங்கள் குர்ஆனாக இருக்கின்றன. அதற்கு நாங்கள் கடலை மையாக்கி எழுதினாலும் நாங்கள் என்ன செய்ய முடியாது, அதற்கு விளக்கத்தை சொல்லி முடிக்க முடியாது. அறிஞர்கள் சொல்வார்கள், 1000 கூட இதுவரைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழில் யாரும் பாடி முடிக்கவில்லை. எந்த பக்கம் எடுத்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் மேலானதாகவே இருக்கிறது. ஆகிரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் ஷஅனுன் யுக்னிஹி. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? நாளை மறுமை என்பது ஒவ்வொரு மனிதனும் தன் பெற்றாரை விட்டு, அதாவது தன் தாயை விட்டு விரண்டோடுவான், தன் தந்தையை விட்டு விரண்டோடுவான், தன் பிள்ளையை விட்டு விரண்டோடுவான், தன் தோழன் தோழி சகோதரன் சகோதரி எல்லோரையும் விட்டு ஓடுவான், தன் மனைவியை விட்டு மனிதன் ஓடுவான். சும்மா ஓட மாட்டான், எஃபிர்ரு விரண்டோடுவான். எப்படி தெரியுமா? யா நப்சி யா நப்சி,
இறைவா என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று ஒவ்வொரு மனிதனும் ஆகிரத்திலே ஓடிவிடுவான், விரண்டோடி விடுவான். நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்திலே யா நப்சி யா நப்சி என்றுதான் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டிருப்பார்களாம். ஆனால் சஜிதாவிலே அர்ஷுக்கு கீழே கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும் யா உம்மத்தி யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்களே என்னுடைய உம்மத்துக்களே என்று எங்களுக்காக கார்மானம் தேடி கதறி அழுவார்களாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிகர் இருக்கிறதா? தாய் நிகராகுமா? தந்தை நிகராகுமா? பெற்ற பிள்ளை நிகராகுமா? கட்டிய மனைவி நிகராகுமா? அதனால் தான் சஹாபாக்கள் பி அபி அந்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், நாயகமே யா ரசூலல்லாஹ், என் தாயும் தகப்பனும் உங்களுக்கே அர்ப்பணமாகட்டும் நாயகமே, உங்களுக்கு பிறகுதான் மத்த எல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே எங்களுக்கு இவ்வாறு கூறியதாக இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். எங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் நாயகமே யா ரசூலல்லாஹ். ஒரு மனிதர் வருகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய கபர் ஷரீஃபுக்கு வருகிறார், ரௌலா ஷரீஃபுக்கு வருகிறார். வந்து யா கைர மன் துஃபினத் பில் காயி அலுமுஹு ஃபதாப மின் தீபிஹின்னல் காஉ வல்லகமு நஃப்ஸில் ஃபிதாஉன் லிகப்ரின் அன்த சாகினுஹு ஃபீஹில் அஃபாஃபு வ ஃபீஹில் ஜூது வல் கரமு என்று பாடுகிறார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் ஒரு அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தில் வந்து இந்த கவிதையை பாடினார். பாடிவிட்டு அவர் சென்று விடுகிறார். மஸ்ஜிது நபவியிலே ஒரு மனிதர் உறங்கிக் கொண்டிருந்தார். அந்த மனிதருடைய கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றி சொன்னார்கள், என்னுடைய கபருக்கு இப்பொழுது வந்து சென்று கொண்டிருக்கின்ற அந்த மனிதரிடம் சொல்லுங்கள், அவருடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைஞ்சதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நஃப்ஸில் ஃபிதாஉ லிகப்ரின் அன்த சாகினுஹு, நாயகமே யா ரசூலல்லாஹ், எனது உயிர் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கபருக்கு அர்ப்பணமாகட்டும் நாயகமே, என்ற பிழைகள் பொறுப்பதற்கு நீங்கள் அல்லாஹ் கிட்ட எனக்கு சிபாரிசு செய்யுங்க என்று கேட்டார். ஏன் கேட்டா தெரியுமா? ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லித்தான் அந்த மனிதர் கேட்டார். குர்ஆனுடைய ஆயத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலு லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. சுருக்கமாக, நாயகமே யா ரசூலல்லாஹ், அந்த மக்கள் பாவங்களை செஞ்சிருவாங்க, உங்களுக்கிட்ட வந்து அல்லாஹ் கிட்ட பிழை பொறுக்க தேடுவாங்க, நீங்களும் அவர்களுக்காக பிழை பொறுக்க தேடுவீங்க, அல்லாஹ் அவங்களோட பாவத்தை மன்னிச்சிருவான். இந்த மனிதர் இந்த ஆயத்தை சொல்றார். சொல்லி அல்லாஹ் இப்படி வாக்கு தந்திருக்கிறான், நாயகமே யா ரசூலல்லாஹ், அதனால உங்களோட இடத்துக்கு நான் வந்து என்ற பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவிலே பள்ளியில் உறங்கிக் கொண்டிருந்த மனிதருக்கு சொல்கிறார், இப்பொழுது கபருக்கு வந்து சென்றவருக்கு சொல்லுங்கள், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று. அந்த மனிதர் திடுக்கிட்டு எழும்பி ஓடோடி வெளியே சென்று பார்க்கிறார், யாருமே இல்லை. ஒரே ஒரு மனிதர் மஸ்ஜிது நபவி விட்டு வெளியேறி சென்று கொண்டிருக்கிறார். ஓடோடி சென்று, நீங்கள் இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரத் செய்தீர்களா? ஆம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே சொன்னார்கள், உங்களுடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன. மறைந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உணர்வு, அந்த அவர்கள் மீதான நம்பிக்கை மக்களுக்கு இவ்வாறு தான் இருந்தது. இந்த சம்பவத்தை தஃப்சீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, மதீனாவுக்கு நீங்கள் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்லுகின்ற பொழுது அல்லது ஏனைய சந்தர்ப்பங்களில் சென்றால் நீங்கள் பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்ற பொழுது இரண்டு தூண்கள் இருக்கின்றன. முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டிய அந்த ஓட்டை இருக்கின்ற கதவுக்கு இந்த பக்கமாக ஒரு தூண்,
அந்த பக்கமாக ஒரு தூண். அந்த தூண்களிலே இந்த பைத்தை, இந்த கவிதையை இன்று வரை உடைக்காமல், அழிக்காமல், அகற்றாமல் சவுதி அரசாங்கமும் பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறது. இப்பவும் இருக்கு. நாங்க போற நேரங்கள்ல பார்ப்போம். எங்கட முல்தசம் டிராவல்ஸ் நாங்க போகின்ற நேரங்களிலே இதுவரைக்கும் பார்க்கிறோம், இன்று வரை இருக்கிறது இந்த கவிதை, இந்த மன்னிப்பு, அந்த அரபியினுடைய வார்த்தை இருக்கிறது. யா கைர மன் துஃபினத் பில்காய் யஅலுமஹு ஃபதாப ஃபி மின் தைபிஹின்னல் கா வல்லகமு நஃப்ஸி ஃபிதாஉ லிகப்ரி நந்த சாக்கினுஹு ஃபீஹில் அஃபாஃபு வ ஃபீஹில் ஜூது வல் கரமு. நாயகம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, மௌத்தா போன அந்த மனுஷர் சொல்லல, நஃப்ஸி ஃபிதாஉன் லிகப்ரின் அந்த சாக்கினுஹு, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கபர், ஃபீஹில் அஃபாஃபு வஃபீஹில் ஜூது வல் கரமு, அதற்குள் தான் மன்னிப்பு இருக்கிறது, அதற்குள் தான் நற்குணம் இருக்கிறது, அதற்குள் தான் கொடை இருக்கிறது, அதற்குள் தான் சங்கை இருக்கிறது. நஃப்ஸில் ஃபிதா, என்னுடைய நஃப்ஸ், நம்ம சொல்லுவோமே ஃபிதாக்க ரூஹி யா ரசூலல்லாஹ், ஃபிதாக்க நஃப்ஸி யா ஹபீபல்லாஹ் என்று சொல்றோம். இதைத்தான், உங்களுக்கு எங்களுடைய உயிர் அர்ப்பணமாகட்டும். அப்ப இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பை எங்களுக்கு போதித்த விதம், சஹாபாக்கள் செய்து காட்டிய விதம். அவர்கள் வாழுகின்ற பொழுதே பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், நாயகமே யா ரசூலல்லாஹ், எங்கள் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னார்கள். அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தெரியுமா? மூமின்களுக்கு அவர்களின் நஃப்ஸுகளை விட, உயிர்களை விட மிக்க மேலானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்னான். எந்த மூமினுக்கு தன் உயிரை விட மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்லையோ அவன் மூமின் இல்லை. ஈமான் இல்லாதவனுக்கு அந்த உணர்வை அல்லாஹ் தஆலா தரமாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிகின்ற, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைக்கின்ற, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற அந்த முப்பெரும் பாக்கியத்தை ஒருவன் முழுமை பெற்று விட்டால் அவனுக்கு எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லை. ஏன்னா அவன் இறைநேசன், அல்லாஹ்வுடைய அவுலியா. அவுலியாக்களுக்கு அச்சம் இருக்கா, கவலை இருக்கா? அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவுலியாக்கள் அச்சப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த மிக பெரும் அருட்பாக்கியத்தை ஒரு மனிதன் அறிந்தவனாக, அன்பு வைத்தவனாக, பின்பற்றியவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அவன் இம்மைக்கும் பயப்பட தேவையில்லை, ஆகிரத்துக்கும் பயப்பட தேவையில்லை. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகிரத்திலே எல்லாருமே விட்டு போயிருவாங்க. நமக்காக யா உம்மத்தி யா உம்மத்தி என்று அழுகின்ற ஒரு குரல் இருக்கும் என்றால், அணைக்கின்ற ஒரு கரம் இருக்கும் என்றால், அன்பு காட்டுகின்ற ஒரு இதயம் இருக்கும் என்றால், அது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எனவே அவர்கள் மீது நாங்கள் அனைவரும் அன்பு கொண்டு அவர்களை பின்பற்றி அவர்களுடைய புகழை பாடி அவர்களை அல்லாஹ் நமக்களித்த இந்த காலத்தை நினைவு கூர்ந்து தான தர்மங்களை நிறைவேற்றி நன்மைகளை செய்வதிலே அல்லாஹு தஆலா நம்மளுக்கு விமோசனத்தை உண்டாக்கி இருக்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி இம்மை மறுமை இருமாழ்விலும் ஜெயித்தை தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.